கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, கடந்த பல நாட்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:17-18. தேவனை பற்றி அறிகின்ற அறிவு. தேவன் யார்? அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறவர், விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், சகல மனிதனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், செழிப்புள்ள காலங்களை தந்து தந்தன் வழியில் போன மனுஷனுக்கு கூட நன்மையே செய்து வந்து செழிப்புள்ள காலங்களை தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியாகிறது என்று பல சத்தியங்களை நாம் சொன்னோம். தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், ஒருவரையும் தீமையினால் சோதிக்காதவர், ஒருவருடைய கையும் உடைக்கிறவர் அல்ல, ஒருவருடைய காலையை உடைக்கிறவர் அல்ல. 1000 தப்பு பண்ணின போதிலும் அவர் அன்பாகவே இருக்கிறார். மனிதன் செய்த பாவம் தான் அவனை அழிக்கிறது, உன் தீமை தான் உன்னை தண்டிக்கிறது. இந்த பல சத்தியங்களை நாம் பார்த்தோம். அநேகர் தேவனை பற்றி சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாதபடினாலே அப்போ பழைய ஏற்பாட்டில் கூட பூரணமான வெளிப்பாடு இல்லை. யோபு அதைத்தான் சொன்னார், தேவன்கிட்ட நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தபோது என் சகோதரரை இறங்குகள் இறங்குகள் என்று அலறினான். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக வந்து விட்டது, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த வியாதிகளும் சொறிகளும் அவர் கர்த்தர் தான் கொடுத்தார் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட நானும் கூட அநேக நாட்கள் தெரியாம வாழ்க்கையில் வந்த தீமைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, கர்த்தர் சிச்சிக்கிறாரு, கர்த்தர் நம்ம அந்த துன்பத்தின் மூலமா என்னை பரிசுத்தப்படுத்துறாரு, கஷ்டத்தின் மூலமா என்ன பரிசுத்தப்படுத்துறாரு, கஷ்டத்தின் மூலமா என்ன நடத்துறாரு என்று சொல்லி அறியாமையினாலே இருந்தேன். முதல்ல அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் வேதத்தை அறிய 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 தேவன் கஷ்டத்தினால பரிசுத்தப்படுத்துறது இல்லை, துன்பத்தின் மூலமா பரிசுத்தப்படுத்துறது இல்லை, உபத்திரத்தின் மூலமா ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துறது இல்லை, வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து வார்த்தையினால்தான் ஒரு மனிதனை சரி பண்ணுகிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை அறிய அறிய என் வாழ்க்கை போர்க்காலமாக மாறியது. கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வார்த்தையை அறிய அறிய எல்லாவற்றிலும் விடுதலை கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார், ஒரு குறைவில்லாதபடி எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியையும் சந்தோஷமும் சமாதானத்தையும் கர்த்தர் பெருக வைத்திருக்கிறார். ஆகையினால் அருமையானவர்களே, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு மிக மிக முக்கியம். ஆனால் தான் பவுல் சபைக்கு விசுவாசிக்கு எழுதுகிறார், கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை என்றால் தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிறார் தர வேண்டும் என்றும், நீர் என்னை அழைத்ததினாலே எனக்கு உண்டாக்கி நம்பிக்கையினது என்றும், பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாகி சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்றும், நீ கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவருடைய நடப்பிட்டு அவருடைய பலத்த சத்துவத்தை வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவாகிய கம்பளத்தில் காண்பிக்கக்கூடிய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்றும் நாங்கள் அறியும்படிக்கு நீர் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தர முடியாது வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது தேவனுடைய அழைப்பிலே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யார் என்று சொன்னோம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநீதியான மனிதன் அந்த அழைப்பை ஏற்று வரும் பொழுது கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறான். அதுதான் இலவசம், அதுக்கு எந்த முயற்சியும் அல்ல. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படிக்கு, தேவநீதி ஆகும்படிக்கு, நம்ம நீதி இல்லை, நம்ம நீதி எல்லாம் அழுக்கு கந்த குப்பை, ஏதோ நாம் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி நான் பிரதிஷ்டை பண்ணி நான் ஏதோ தியாகம் பண்ணி நான் ஏதோ கண்ணீர் விட்டு கதறி அப்படி ஏதாவது நீதி சம்பாதிச்சு அதுக்கு பேரு அது அழுக்கு, அது கந்த. தேவநீதி, தேவன் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த நீதி, அதுதான் நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படிக்கு. 2 கொரிந்தியர் 5:21 பாவமறியாதவரை நமக்கு பாவமாக்கினார். இயேசுநாதர் பாவமாக்கப்பட்டது அற்புதம், பாவமறியாதவர் பாவமாக்கப்பட்டது அற்புதம். அதுபோல நீதி அறியாத நான் இயேசு விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்பட்டது அற்புதம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, மனித புத்திக்கும் மனித அறிவுக்கும் மனித ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே அநீதிக்காரனாக இருந்த நான் கல்வாரி இரத்தத்தை விசுவாசிக்கின்ற பொழுது நீதிமானாக்கப்பட்டேன். அதுபோலதான் தேவன் கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவமறியாத இயேசுவை பாவமாக்கினார், முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேல சுமத்தினார். அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அதுபோலதான் நான் நீதிமானாக்கப்பட்டது அற்புதம், இயேசு பாவமாக்கப்பட்டது அற்புதம், நான் நீதிமானாக்கப்பட்ட அற்புதம். பாவத்தினால் தான் உலகத்தில் சாபம், பிரிவினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள். ஆகையினாலே நீதி வரும்போது ஆசீர்வாதம், சுகம், செல்வம், செழிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து சத்தியத்தை அறியுங்கள். எல்லா வறுமையிலிருந்தும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வரலாம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் தர முடியலாம். ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவன் அழைத்த அழைப்பினாலே நமக்கு கிடைத்தது என்ன? நாம் பரிசுத்தவான் என்று சொன்னோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:9 வாசித்தோம். விசுவாசத்தினாலே புறஜாதிகள் அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். அப்ப சுத்தம் என்கிறது விசுவாசத்தினாலே பரிசுத்தம் வருகிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு ஊழியர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லை. ஆனா பழைய ஏற்பாடு அப்படி இல்லைங்க, பயங்கர வித்தியாசம். 2000 வித்தியாசம், 10 மடங்கு வித்தியாசம். இவருக்கு அரை சேக்கல் என்ற 5 சேக்கல், அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் 10 மடங்கு வித்தியாசம். அந்த ஊழியத்தை ஒழித்தார்.
அந்த ஊழியத்தில் இருக்கிற பித்தலாட்டத்தினாலே அந்த ஊழியத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். ஆகையினால்தான் திரட்சியலை கிழிந்த போது திரட்சியல் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே வாரு, ஆண்டவரே இறங்கு, ஆண்டவரே சொல்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. என்ன? தேவனே எனக்குள்ள வாசமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:27 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார்? உலகத்தை உண்டாக்குன கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? வானத்தை உண்டாக்குன கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இந்த பூமியை சிருஷ்டித்த கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நாம் காணுகிற சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களை, காற்று மழை தண்ணீர் எல்லாத்தையும் உண்டாக்குன கிறிஸ்து என்கிற அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக எல்லா, அதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய நம்பிக்கை, வியாதியிலிருந்து வெளியே வரக்கூடிய நம்பிக்கை, தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய நம்பிக்கை, கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நம்பிக்கை, எந்த விதமான பாவ பழக்கத்தில் இருந்தும், எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்தும், எந்த விதமான குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகள், குடும்பத்தில் காணப்படுற குழப்பங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தரக்கூடியதான கிறிஸ்து, அது வார்த்தை. கிறிஸ்துவோட வார்த்தை ஒன்றாக இருக்கிறது. இந்த வார்த்தையை விளங்கிக் கொண்டால், இதை எப்படி அபியாசப்படுத்துவது தெரிந்து கொண்டால், இந்த வார்த்தையை புரிந்து கொண்டால், இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தையை கொண்டு மனதை மாற்றி இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் எல்லா ஆசீர்வாதம் பெறலாம். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். மகிமையான வாழ்வை இந்த பூமியிலே எழலாம். பரலோகத்துக்கு போய் தான் கிடைக்கும் பிரதர், இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது பிரதர். இல்லை அருமையானவர்களே, அது அறியாமையிலே நான் அப்படிதான் நினைச்சு கொண்டிருந்தேன். பாடு இந்த பூமியில பாடுதான், இந்த பூமியில நெருக்கம் தான். ஏன்னா அவர் அப்படிதான் பாடுபட்டார், இவர் அப்படிதான் பாடுபட்டார். அவர் கஞ்சி குடிச்சார், இவர் கூலை குடிச்சார், அவர் அடிபட்டார், இவர் உதப்பட்டார். ஆனா தேவனுடைய வார்த்தை விளங்க புரிய 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 பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே வியாதி இல்லை, வறுமை இல்லை, அது தங்கப்பட்டணம், அது பொற்தல வீதி, ஒரு குறைவில்லாத இடம். அப்படியானால் தேவனுடைய விருப்பம் பரலோகம் இருப்பது போல இன்னும் உன்னுடைய வாழ்க்கை பரலோகமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் எப்படி ஒரு குறைவில்லாமல் இருக்கிறதோ, பரலோகத்தில் வியாதி இல்லை, உங்க வாழ்க்கையில் வியாதி இருக்கக்கூடாது. அப்ப இருக்குது, அதை ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதுதான் வேத வசனம். சரி, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நீதிமான் மாத்திரமல்ல, பரிசுத்தவான் மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நீங்கள் சுயாதீனர், அடிமைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டு மக்கள் அத்தனையும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு பிரசங்கத்தை கேட்க அடிமைத்தனம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே கல்வா ரத்த புண்ணியத்தினாலே நீங்கள் அடிமைகள் அல்ல. சொல்லுங்க, நான் அடிமை அல்ல, நான் தேவபுத்திரன். நான் அடிமை அல்ல, தேவபுத்திரன். சொல்லுங்க, நான் அடிமை அல்ல, தேவபுத்திரன். இயேசுவின் நாமத்திலே என் கண்கள் தெளிவாக இருக்கிறது, என் மனது தெளிவாக இருக்கிறது, என் புத்தி தெளிவாக இருக்கிறது. நான் அடிமை அல்ல, நான் தேவபுத்திரன். வாக்குத்தத்தங்கள் அத்தனை எனக்கு சொந்தம். பழைய ஏற்பாடு மக்களுக்கு அப்படி கிடையாது. நிபந்தனை, இது செஞ்சா உனக்கு உண்டு, இது செய்யலன்னா கிடையாது. நான் புதிய ஏற்பாடுல நான் செஞ்சேனா செய்யலையாங்கிறது இல்ல, நான் வாழ்ந்தேனா வாழலையாங்கிறது இல்ல, நான் நடந்தேனா நடக்கலையாங்கிறது இல்ல. இயேசு நடந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு ஜீவித்தார், அவரே ஏற்றுக்கொண்டபடியாலே அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. அவருக்குரிய அத்தனை எனக்கு, அவராலே எனக்கு ஓசி. ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு, இது புதிய இந்த வெளிப்பாடை பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:18-19 எங்களால் சில்வானாலும் தீமோத்தி, நானும் சில்வாங்கிற ஊழியக்காரனும் தீமோத்தியினால பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறார். சொல்லிட்டு எதுக்கு ஆமா எதுக்கு இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். அப்போ தேவனுடைய பிள்ளை அழைப்பை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு என்ன இருக்கிறது? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஒரு வாக்குத்தத்தம் 2 வாக்குத்தத்தம், ஏதோ பெரிய ஜெபம் பண்ணி, உலகத்தை அப்படித்தான் பெரிய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வருஷ கடைசியில் வந்த 2 நாள் 3 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தாரு, ஒரு வாக்குத்தத்தாரு, ஒரு வாக்குத்தத்தாரு, உடனே அந்த வாக்குத்தை எழுதி வச்சு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். அறியாமை குழந்தை அனுபவம். இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா வேதத்தை அறியும் பொழுது இல்லை, எல்லா வாக்குத்தத்தங்களும் எந்த வாக்குத்தத்தை எடுத்தாலும் சரி அது எனக்கு சொந்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. நீ செஞ்சியா செய்யலைங்கிறது இல்லை, நீ நடந்தா நடக்கலையாங்கிறது இல்லை. என் மகன் இயேசுவை ஏத்துக்கிட்டா எல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா என்றால் அவர் எல்லாம் செய்து முடித்தார். இப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், இப்போ எல்லாம் வந்தேன். இப்போ என் பிள்ளை கஷ்டப்பட்டானா இல்லையாங்கிறது இல்லை, அவன் என்னுடைய மகனா இருக்கிறபடினாலே, அல்ல என்னுடைய மனைவி எப்படி இல்லை அவ கஷ்டப்படணுங்கிறது இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனையும், நான் சொந்தமாக்கின என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய திறமை, என் பாடு, நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனையும் என்னுடைய மனைவி அவள் கஷ்டப்படாம சம்பாதிக்காம என்னுடைய பீரோச்சாவை அவ வச்சுக்கிட்டு ஆனந்தமா அனுபவிக்கிறார்.
அதுபோலதான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிரயாசப்பட்ட அத்தனையும் என்னுடைய பிள்ளைகள் நான் பட்ட கஷ்டத்தை போல கஷ்டப்படாம துன்பப்படாம இலவசமா ஆனந்தமா அனுபவிக்கிறாங்க. அதே போலதான் பரலோக பிதா தன் மகனை அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் மேல சுமத்தி சாபங்களை அவர் மேல சுமத்தி ஆகையாலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து அவர் அடிபட்டு உதப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் பட்டதுனாலே அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுனாலே நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசுக்கு சொந்தமாகிவிட்டது. அது சொந்தமானபடியினாலே இந்த இயேசுவை நீங்க ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே நீங்கள் அவர் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அத்தனை நன்மைகளுக்கும் அத்தனை கிருபைகளுக்கும் சட்டப்படி எந்த விதமான முயற்சி இல்லாமல் இலவசமா நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் சொல்லி நீங்கள் ஊழியக்காரர்கள் தைரியமா கிருபாசனம் செல்லலாம் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்ல, ஆசாரியனுக்கு இல்ல, பிரதான ஆசாரியனுக்கு இல்ல, கர்த்தருக்கு. ஆனா நமக்கு அது கிடைத்தது. கல்வாரி புண்ணியத்தினாலே கிடைத்தது, ரத்தத்தினாலே கிடைத்தது. இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு ஒரு தன்னுடைய மாம்சமாய் திரட்சியிலே கிழிக்கப்பட்டபடியால் புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே ஒரு ஆசாரியன் செல்ல வேண்டிய இடம்தான் கிருபாசனம். ஒரு மகாபிரதான ஆசாரியன் செல்ல வேண்டிய இடம்தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்திலே சாதாரண மனிதன் செல்ல முடியாது. அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் ரத்த புண்ணியத்தினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே இரக்கத்தை பெற எந்த விதமான இடத்தரகம் இல்லாமல், எந்த விதமான புரோக்கர் இல்லாமல், எந்த விதமான உதவியால் இல்லாமல், எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், எந்த விதமான வேற எந்த செயலும் கொடுக்காம, எந்த லஞ்சத்தையும் கொடுக்காம, எந்த காசையும் கொடுக்காம, எல்லாம் தைரியமாய் தைரியமாய் எப்பவெல்லாம் இறக்க வேண்டுமோ, எப்பவெல்லாம் சகாயம் வேண்டுமோ தைரியமா நீங்க செல்லலாம். இந்த சத்தியத்தை விளங்கினா விசுவாசிப்பீங்க, விசுவாசித்தா அப்படியே கற்றுக்கொள்வீங்க. இது விளங்கானால் தான் ஜெபம் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது தைரியமாய். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசித்தோம். அதைத்தான் நேற்றைய தினம் சொன்னோம். ஆகையினால் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். உங்களுக்கு இறக்க வேண்டுமா, உங்களுக்கு சகாயம் வேண்டுமா, உன் வாழ்க்கை திடீர்னு பிரச்சனையா, திடீர்னு குழப்பமா, நான் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவனை பிரிந்த ஒரு சகோதரிக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறேன். ஐயா 7 ஆண்டுகள் ஆச்சு, என் கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னோட கொம்பா இருக்குது எக்ஸ்ட்ரா தேவை, நான் ஜெபம் பண்ண கிடைக்கும் இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் அந்த உதவி செய்திருக்கிறார். ஆனா அதே கடைசி வரைக்கும் அது செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா மக்களை தன் பக்கம் இழுப்பது போல ஆகிவிடும், மக்களை தன் பக்கம் நடத்துவது போல ஆகிவிடும். ஆகினால் தான் நாங்கள் கிறிஸ்துவ பக்கம் வழி காட்டுகிறோம். உடனடியா வசனம் சொல்லி கொடுத்து நீ எப்படி ஜெபம் பண்றது, ஜாதிகளை வசப்படுத்தி ஜனங்களை கீழ்ப்படுத்தி, ஆண்டவரே என் புருஷனை நீர் வசப்படுத்தும். இப்போ பிசாசு வசப்படுத்தி வெளியில கொண்டு போயிடுச்சு. ஆகினால் இப்போ நீர் வசப்படுத்தும். உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்கள் ஓடி வர சொன்னீரே, ஒளியாகி இயேசு எனக்குள் இருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய கணவர் ஓடி வருவாராக, என் கணவர் வருவாராக. இயேசுவின் நாமத்திலே அவருடைய அறியாமை அந்த பிரிவினை ஆவி விலகுவதாக. ஏனென்றால் பிசாசு மேல் எனக்கு அதிகாரம் கொடுத்துக்கிற வேதம் சொல்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகலவற்றையும் மேற்கொள்ள கர்த்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி இருக்கிறார். ஆகையினாலே சாத்தான் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே பிரிந்து போன என் கணவன் வருவாராக, இயேசுவின் நாமத்திலே வருவாராக. பிதாவே ஒருவேளை என்னிடத்தில் குறை இருந்தால் கல்வாரத்தில் என்னை கழுவும், என் குறைகளை மன்னியும், கசப்பு வெறுப்பு மன்னியும் ஆண்டவரே அப்படி சொல்லி கொடுத்தேன். அவங்களே ஜெபம் பண்ணாங்க. 2 நாள்ல அற்புதம். அருமையானவர்களே, நான் ஜெபம் பண்ணி உதவி செய்யறது வேற, செய்யலாம், அநேருக்கு உதவி செய்கிறோம். ஆனால் இதுதான் சரியான முறை இல்லை. காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், உங்க தப்பு நீங்க கேட்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க சத்தியம் தெரியாம இருக்கலாம், நீ சத்தியம் தெரியாத மாதிரி குழந்தை, சத்தியம் தெரிஞ்சவன் கொஞ்சம் வளர்ந்தவன், அப்ப யாரை தூக்குவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை யாரை தாய் தூக்குறா? சத்தியம் சின்ன குழந்தைய தான் தூக்குறாங்க. அவங்க தான் பேச தெரியல, அம்மானு பேச தெரியல, அப்பான்னு பேச தெரியல, சோறுன்னு சொல்ல தெரியல, அம்மாங்குது மேங்குது, பாங்குது, சோச்சிங்குது. ஆனா அதைத்தான் என்ன செய்யறா அந்த பிள்ளை கொஞ்சிரா அப்படிங்கிறா. அதே சமயத்து 25 வயசு வாலிய பையனு ஏ ராசா, ஏ கண்ணு வாடா, இடுப்புல வைக்கிறாங்க. அப்ப எங்க ஜெபத்தை விட உங்க ஜெபத்தை அதிகமா கேட்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க சத்தியம் தெரியல, ஜெபம் பண்ண தெரியாம இருக்கலாம், சொல்லித்தரேன், பரவாயில்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்கள். என் ஜெபத்தை விட 100 மடங்கு லாபமாக உங்கள் ஜெபத்தை தருகிறார். என்றால் உங்கள் தகப்பன் அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்திருக்கிறார், அவர் அடிபட்டிருக்கிறார், உதப்பட்டிருக்கிறார், எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் உங்கள் தேவன், உங்க அப்பா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் இந்த பிரசங்கம் பண்ண பிரசங்க யாரும் என்கிட்ட வர சொல்லல, நிறைய பேர் என்ன போன் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சில நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்ல, போன் வந்துகிட்டே இருக்குது. நான் செல்ல முறை கொடுத்ததுனால போன் வந்துகிட்டே இருக்குது. அருமையானவர்களே, விளங்கல, அதை சொல்லி கொடுக்கிறேன். அருமையான உங்க அப்பா அவர் சொல்லல, பிரசங்கம் பண்ண பிரான்சிஸ்ட போங்க, அவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார், அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர், அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய ஆற்றல் இருக்குது, அவருடைய ஏராளமான, அப்படி சொல்றது இல்லை. வரங்கள் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் சில சமயம் உதவி செய்கிறோம், ஆனா அது அல்ல முறை. அருமையானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இயேசுவிடம் ஓடுங்கள். அல்லேலூயா. இயேசுவிடம் செல்லுங்கள், அவரை பாருங்கள். கர்த்தருக்கு அடிமைகள் அல்ல, நீங்கள் பிள்ளைகள். நீங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீதிமான்கள். நீங்கள் நீதிமான்கள் மாத்திரமல்ல, நீங்கள் குற்றமற்றவர்கள். நீங்கள் குற்றமற்றவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் கண்டிக்கப்படாதவர்கள். நீங்கள் அது மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியக்காரர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராக இருக்கிறோம். அப்ப நீங்க யாருங்க? இயேசு சரீரத்துல ஒரு அவயம், அங்கம். அப்ப யாரோட இணைஞ்சிருக்கிறீங்க? என்னோட, நானும் இயேசு சரீரத்தில் ஒரு அவயவம், நீங்களும் இயேசு சரீரத்தில் ஒரு அவயவம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் நீங்க பங்காளியா இருக்கிறீங்களா? நம்புறீங்களா? வேதவசனம் அப்படி சொல்லுது. சொல்லுங்க, நான் இயேசுவின் சரீரத்தில் ஒரு அவயவம், அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நான் பங்காளி. இயேசுவே நாம் பங்காளி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஏ பங்காளி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஏ பங்காளி, என் பங்காளி நீர் ஆண்டவரே, சுகம் எனக்குரியது, என் சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டீர், இது எனக்கு சாபம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டு சாபத்தை நீங்க முடியாது ஜெபம் பண்ணுவோம். நான் உடனே அப்படியே நினைச்சேன், உங்க சாபம் நீங்க முடியாது ஜெபம் பண்றேன். சில ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு பிசாசு இருக்குது, சில சாபம் இருக்குது. கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 3:13. மீட்டு கொண்டார், மீட்டு கொள்வார் அல்ல, மீட்டு கொள்ள போறார் அல்ல, மீட்டு கொண்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளி. இயேசுநாதர் ஒரு ஊழியர், இயேசுநாதர் ஒரு தீர்க்கதரிசி, இயேசுநாதர் ஒரு போதகர். உங்களுக்கு வேற அந்த வளராம இருக்கலாம், போதனை பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு ஊழியம் உண்டு. நீங்கள் ஊழியர்கள் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால நீங்கள் ஒரு ஊழியக்கார கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப பெரிய ஆளு, நான் ரொம்ப சின்ன ஆளு, அவருக்கு வேற இடம், எனக்கு இடம் கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு சரீரம், ஒரு தலை, ஒரு உடம்பு, ஒரே ஒரே அழைப்பு தான். இங்க வாசிச்சு பாருங்க, அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு பங்காளியா இருக்கிற. வாசிக்கிறேன், எபேசியர் 5:26 வாசிக்கிறேன் பாருங்க. அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினா சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். சுத்திகரிச்சாரா? அதான் சுத்தமாகணும். எபிரேயர் 10:10 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே, அவருடைய பலியினாலே நாம் பரிசுத்தமாக பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லல, பட போறோம்னு சொல்லல, படுவோன்னு சொல்லல. இந்த மாம்ச சிந்தை தான். மாம்சத்தில் இருக்கிறத பார்த்தா நான் பரிசுத்தமா படல, என் கண்ணு சரியில்லையே, கை சரியில்லையே, அது மாம்சம். ஆவியில நான் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறேன். இதை சொல்லிட்டே இருக்கும்போது நான் விசுவாசித்து பேச பேச தேவனுடைய ஆற்றலில் வெளிப்படுகிறது. வேத வசனத்தின் வல்லமை என் சரீரத்தை மேற்கொள்கிறது, வசனத்தின் வல்லமை என் கண்களை மேற்கொள்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, தெசலோனிக்கிலிருந்து வசனம் வாசிச்சேன் இல்லையா, மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிகள் உங்களுக்குள் பெலன் செய்கிறது. அப்போ அது விசுவாசித்தா பேச பேச அது பெலன் செய்யும், கண்ணுல ஜெயம் கிடைக்கும். அதான் சொன்னேன், கண்ணை பிடிச்சிடும், கையை பிடிச்சிடும், காலை பிடிச்சிடும், தேவன் பிடிப்பார், சொன்னா பிடிப்பார். சரி, இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார். எபேசியர் 5:27 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியானா சிலுவை மரணத்தினால் உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, கரைகளும் திரைகளும் அகற்றப்பட்டிருக்கு. இயேசு விசுவாசிக்கிற ஒரு மனிதன் அவன் சொல்ல, நான் கரையற்றவன் திரையற்றவன் தைரியமா சொல்லலாம். ஏனென்றால் இயேசுவின் சிலுவை முடிந்து போனதொன்று. கரை அல்ல, கரையற்றவனாக திரையற்றவனாக அவர் சிலுவை மரணத்தினாலே எனக்கு கிடைத்தது. ஆகையினாலே சொல்லுங்க, இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறேன், கல்வாரி ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன். சொல்லுங்க, நான் கரையற்றவன், நான் திரையற்றவன், நான் பிழையற்றவன். திருப்பி சொல்லுங்க. நான் முன்னால் என்ன நினைச்சிருந்தேன், கடவுள் இன்னும் நான் கரை, இன்னும் லட்சியம் ஆண்டுட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் கரை இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிழை இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது, ஆண்டவரே என் கரையை போக்கும். இல்லைங்க. அப்போ கரையற்றவன், இது கல்வாரி சிலுவையில் முடிந்து போன காரியம். விளங்கவில்லை என்றால் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கு முன்னால அது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2:24 அதுல என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய சிலுவையில் சிந்திய
அந்த ரத்தத்தை குறித்து இப்படி பேசுகிறார். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ பாவங்களை சிலுவையில் சுமந்தார் அப்படி என்பது நடந்து முடிஞ்சு போன காரியம். சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பது முடிந்து போன காரியம். அப்போ அவருடைய தழும்புகளால் சுகம் ஆனீர்கள். இப்ப என் உடம்புல வியாதி இருக்குதே, அதே போலதான் என் வாழ்க்கையில குறை இருக்குதே. எங்க வேதம் என்ன சொல்லுது? அவர் சுமந்து தீர்த்தார். கரையற்றவனாக, திரையற்றவனாக, பிழையற்றவனாக தனக்கு நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே அதையெல்லாம் செய்து முடித்தார். விசுவாசிக்கிறீங்களா? அதை தன் ஒப்புரவாக்கினார். உங்களை பரிசுத்தவானாக, குற்றமற்றவனாக, கண்டிக்கப்படாதவனாக தனக்கு முன் நிறுத்தும்படியாக தன்னுடைய மாம்சத்தை அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். அப்ப என்னோட குறை இருக்குதே, என்னுடைய பலவீனம் இருக்குதே, என்னுடைய வியாதி இருக்குதே. எல்லா அருமையானவர்களே, அப்ப என்ன செய்கிறது? அதனால்தான் வேத வசனத்தை பரிசுத்த ஆவியான உதவி கொண்டு நாம் கேட்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு போதிப்பீராக, எனக்கு விளங்கக்கூடிய விதத்திலே கற்றுத் தருவீராக, பிரகாசனம் மனக்கண்ணதாரும். என்ன சொல்றாரு? அப்போ உடம்புல வியாதி இருக்குது, வேதம் என்ன சொல்றாரு? அவருடைய தழும்புகளால் சுகம் ஆனீர்கள். சுகம்ங்கிறது இப்பம் இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுகம் ஆயிட்டீங்க. அப்போ உடம்புல வியாதி இருக்குது. கருவி சொல்றது உடம்புல வியாதி இருக்குன்னு, டாக்டர் சொல்றாங்க வியாதி இருக்குன்னு. அப்ப நாம என்ன சொல்லணும்? நான் சுகமானேன், நான் சுகமானேன் சொல்லணும். ஒரு முறை என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஒரு செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்த்த உடனே இப்போ செக் பண்ணணும். உடனே டாக்டர் சொன்னா உனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால், பிபி இருக்குது. டாக்டர் சொல்றது உண்மை, கருவிகள் சொல்வது உண்மை. உனக்கு சுகர் இருக்கிறது, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, உனக்கு பிபி இருக்கிறது. வீட்டுக்கு வந்தேன். வேதவசனம் என்ன சொல்லுது? வேதவசனம் சத்தியம். அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லுது. உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார், உன் சாபத்திலே மீட்டு கொண்டார். இப்ப நான் என்ன பண்ண? வீட்டில் வந்து கதவை சாத்தி, ஆண்டவரே என் சரீரத்தில் உணர்வுகளும் டாக்டருடைய கருவிகளும் எல்லாம் சொல்லுது, ஒரு வியாதி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. உடைய வார்த்தை சொல்லுது நான் சுகமானே, நான் சுகமானே, நான் சுகமானே. ஒரு 3 நாள் கத்தரை தூத்திச்சு மையப்படுத்திட்டு போய் செக் பண்ணுனேன். செக் பண்ணா சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஐ எம் ஃப்ரீ. அப்போ தேவனுடைய வார்த்தையில் சத்தியம் உண்மையை மாற்றக்கூடியது. ஃபேக்ட் என்ன சொல்லுது? உடம்புல வியாதி இருக்குது, ஃபேக்ட். உங்ககிட்ட கரை இருக்குது, ஃபேக்ட். உங்ககிட்ட குறை இருக்குது, ஃபேக்ட். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? அவர் உனக்கு ஒப்பு கொடுத்தார். கரை திரை பிழை ஏதும் இல்லாத மகிமுள்ள சபையாக தனக்கு நிறுத்தும்படி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆகையினாலே நாங்கள் கரை இல்லை. எப்படி வியாதியாகிறது? வியாதிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்குது. நான் சுகமானேன், நான் சுகமானேன் சத்தியத்தை நீங்கள் பேசி நிலைநாட்டுகிறீர்கள். அதுபோல ஒருவேளை உங்கள்கிட்ட குறை இருக்குமானா? இல்ல, நான் கரையற்றவன், நான் பிழையற்றவன். என் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் என் கரை இல்லை, பிழை இல்லை, நான் பரிசுத்தவான். ஆண்டவரே என்னை கர்த்தாவே என்னை சுத்திகரித்தபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு தவறு தெரிஞ்சா ஆண்டவரே என்னை மன்னியும், ரத்தத்தால கழுவு. ஒரே வார்த்தை தான் போதும், ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னி, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கரையற்றவன், நான் பிழையற்றவன். சொல்லுங்க, நான் கரையற்றவன், நான் பிழையற்றவன் சொல்லிட்டே இருங்க. கரையும் போச்சு, பிழையும் போச்சு. தேவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் பெறலாம். தைரியமாக கிருபாசனம் செல்லலாம். இறக்க வேண்டுமா? சகாயம் வேண்டுமா? இரவா, பகலா, 12 மணியா, அதிகாலையா, 5 மணியா, பாத்ரூமில் உட்கார்ந்து இருக்கீங்களா? எங்க இருந்தாலும் சரி, என் வார்த்தைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தைரியமாக இந்த நிமிஷத்திலே, இந்த நாளிலே உங்கள் சுகத்துக்காக, நல்வாழ்வுக்காக, இரக்கத்துக்காக, சகாயத்துக்காக தைரியமாய் கிருபாசனத்திலே செல்லலாம் என்ற நற்செய்தி சொல்லுங்கள். காரணம், நீங்கள் ஊழியக்காரர்கள், இயேசுடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளிகள். இயேசு கிருபாசனம் செல்ல முடியுங்கள், நீங்களும் செல்ல முடியும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். செபிக்கலாமா? அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இவர்கள் ஊழியர்கள் என்பதை அறிவிக்க வேத வசனத்திலிருந்து எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து இவர்கள் ஊழியர்கள், இவருடைய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளிகள். இவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கரையற்றவர்கள், பிழையற்றவர்கள். ஆண்டவரே, நீர் அவர்களை உமக்கும்பாக நிறுத்தி இருக்கிறீர், உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறீர். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த எங்களை உயிர்ப்பித்து உன்னதத்திலே எங்களை அவரோடு எழுப்பி உன்னதத்திலே உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கின்ற வேதம் சொல்லுகின்ற போது நாங்கள் அதை விசுவாசிக்கட்டும். எங்கள் மாம்ச சிந்தையை கொண்டு, ஆண்டவரே, எங்களுடைய உணர்ச்சியை கொண்டு அல்லது தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டு நான் மண் என்றோ, குப்பை என்றோ, புழு என்றோ, தூசி என்றோ, கழுதை என்றோ, செத்த நாய் என்றோ சொல்லாதபடி நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனால் இரக்கம் பெற்றவன், நான் கழுவப்பட்டவன், நான் கரையற்றவன், பிழையற்றவன், தேவனோடு கூட தேவனுடைய இரத்த புண்ணியத்தினாலே நான் கிருபாசனத்திலே உட்கார வைக்கப்பட்டவன். தைரியமாக கிருபாசனத்தில் செல்ல முடியும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, என் நண்பருடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக நான் தைரியமாய் கிருபை சென்று தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் என்றதான விசுவாசம், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக.
பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்கள், நாளை நாம் சந்திப்போமா?